வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, முடக்கத்தான் தழை சட்னி தாங்க அரைச்சோம். இது உடம்பு வலி, கால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லா கேட்கக்கூடியதுங்க. இந்த பனிக்காலத்தில் எல்லாத்துக்கும் மேலெல்லாம் வலிக்குங்க, கை கால்லாம் வலிக்குங்க. அந்த சமயத்தில் இது செஞ்சு சாப்பிட்லாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அடுப்பில் கடாய் வச்சுங்க, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. வீட்டில் இருக்க துவரம் பருப்பு தாங்க, அது ஒரு 3 ஸ்பூனாட்டம் சேர்த்து அதையும் வறுத்துக்கலாங்க. தீ கம்மியாக வச்சு அப்படியே வறுத்துக்கலாங்க. ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. ஒரு 5 பல் பூண்டு சேர்த்திக்கலாங்க. மீடியம் சைஸில் ஒரு தக்காளி சேர்த்திக்கலாங்க. 3 வரமிளகாய் சேர்த்திக்கலாங்க. 3 அல்லது 4 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். தேங்காய் கொஞ்சமாக சேர்த்திக்கிறாங்க. ஒரு 4 பீஸ் தேங்காய் சேர்த்திக்கிறாங்க. புளி சின்ன துண்டு புளி சேர்த்திக்கிறாங்க. புளி வேணால் சேர்த்திக்கலாங்க, இல்லைன்னா விட்டுறலாங்க. அடுத்து இந்த கீரைத்தை பாருங்கள், முடக்கத்தான் தழை கீரை நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்காங்க. அதையும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. தீ கம்மியாக வச்சு நல்லா வணக்கிக்கலாங்க, வணங்கட்டுங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. இந்தளவுக்கு நல்லா வணக்கிக்கலாங்க. புளி சேராதவங்க புளி சேர்க்க தேவையில்லைங்க. தக்காளியே 2 தக்காளி சேர்த்திக்கலாங்க. நல்லா வணங்கிருச்சு பாருங்கள். நல்லா வணங்கி வந்துருச்சு பாருங்கள். இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. இப்படியும் செஞ்சு சாப்பிட்லாங்க. அடுத்து இது ரசம் வச்சு கூட இதில் சாப்பிட்லாங்க. ரசம் வச்சாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை ஏதோ ஒரு வகையில் சேர்த்து சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், சட்னி அரைச்சாச்சு பாருங்கள். சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது தோசை கூட தொட்டு சாப்பிட்லாங்க, அவ்வளோ நல்லா இருக்குங்க. பாருங்கள், சூடான சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றேன் பாருங்கள். ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் இந்த தலையில் ரசம் கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், முடக்கத்தான் தழை சட்னி எங்கள் வீட்டில் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.